ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜிம்லேருந்து நான் இப்போ தான் வீட்டுக்கு வர்றேன். இந்த ஜிம் பேக்கில் சூப்பர் ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் ஆனாலே எங்கள் ஊரில் சிப்பி சீசன். இந்த சிப்பி க்ளீனிங் தான் பெரிய வேலை. இதை சமைச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு ருசி. சிப்பி தோட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இனிமேல் இந்த சிப்பியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டீம் பண்ணணும். இந்த டைமில் சிப்பி ஃப்ரைக்கு தேவையான மசாலா எல்லாம் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சிப்பி எல்லாம் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. இனிமே தான் ஆற விட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ணணும். ஒரு 100 சிப்பியை க்ளீன் பண்ணணும்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். முதல்ல நம்ம க்ளீன் பண்ணும்போதே அந்த தோடை நீட்டாக க்ளீன் பண்ணால் தான் அந்த சதைக்குள்ளால் மணல் எதுவும் ஏறாது. இப்போது தோடலேருந்து சதையை பிரித்து அதையும் க்ளீன் பண்ணணும். சிப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே ஊற விடலாம். நான் குளித்து முடிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இனிமேல் எல்லா சிப்பியும் பொரிச்சு எடுக்கணும். நான் ஒரு 2 பேட்சாக போட்டு சிப்பி எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. ஏற்கனவே நான் இந்த சிப்பி ஃப்ரை ரெசிப்பியை லாங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி தேவைன்னா அந்த வீடியோ பாருங்கள், டீட்டெயிலாக அதில் இருக்கும். இந்த சிப்பி ஃப்ரை ரெசிப்பியை யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு கிளினிக் கிளம்புறேன். டாடா பாய்.